ஹலோ கைஸ், ஐம் பேக். இன்னைக்கு பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்த ஒரு வீடியோ, எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ண ஒரு வீடியோ, பிளாக் ஆர்டிக்கல் எப்படி ப்ராப்பராக எழுதுறது. இதை நான் ரொம்ப நாள் ஐடியா பண்ணிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் மேக் பண்ணாத ஒரு நல்ல விஷயம் தான். காரணம் என்னன்னா, இப்போ பிளாகரோட டேஷ்போர்ட் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது நான் ஆர்டிக்கல் எழுதுகிற டேஷ்போர்ட் சொல்கிறேன். ஸோ இதில் உள்ள இப்போ ஃபீச்சரை யூஸ் பண்ணி எப்படி ஆர்டிக்கல் எழுதுறது அப்படின்னு சொல்லி டீடெயிலாக பார்க்கலாம். ஒரு ஃபோக்கஸ் கீவேர்டை எப்படி டார்கெட் பண்ணுறது, கீவேர்ட் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கணும், அடுத்து மீட்டா டிஸ்கிரிப்ஷன், டைட்டில், பர்மா லிங்க் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோஸ்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ எனிவேஸ் வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தாக இருந்தாலுமே சொல்கிறேன், ரொம்ப நாலேஜபிளான வீடியோவாக இருக்கும். டெஃபினட்டாக இதில் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக கற்றுப்பீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். என்னோட ஓன் மெத்தடை ஃபுல்லாக ஃப்ராங்காக அதில் சொல்லியிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு கீவேர்டு வந்து டார்கெட் பண்ணியிருக்கேன். டார்கெட் பண்ணி அதை பற்றி ஆர்டிக்கலும் எழுதியிருக்கிறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் டைம் ஹோம் பேசிக் ஜாப்ஸ். ஸோ நிறைய கீவேர்டு, அதோட ரிலேட்டட் கீவேர்டு எல்லாமே பிக் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்க. இது எல்லாமே வந்து கூகுளில் தான் வந்து சர்ச் பண்ணி எடுத்தேன். கூகுள் அண்ட் அடுத்து நான் வந்து பெய்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கே தெரியும். ஸோ அதை வச்சுமே எடுத்தேன்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு கூகுளில் சர்ச் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன கீவேர்டு வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, கீவேர்டை காப்பி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு கூகுளில் ஜஸ்ட் இந்த கீவேர்டை பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் ஸ்பேஸ் பார் விட்டா போதும். ஸோ எவ்வளோ கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சஜெக்ஷன் பண்ணும். நான் இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் டைட்டில் எல்லாமே செக் பண்ணேன். இந்த ரிலேட்டட் கீவேர்டு எல்லாமே பிக் பண்ணிக்கங்க. ஸோ நான் ஒரு டெமோக்காக நான் எழுதின கீவேர்டில் இதில் கொடுத்த பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்ஸ் இன் இந்தியா, ஃபார் ஸ்டூடெண்ட், ஃபார் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்ட் ஹோமு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டட் கீவேர்ட்ஸ். ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் ஸ்பேஸ் பார் விடும்போது இந்த ரிலேட்டட் கீவேர்டு எல்லாமே இருக்கும். இதை ஃபுல்லாக பிக் பண்ணிக்கங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் வே. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் கீவேர்டை வந்து சூஸ் பண்ணிக்கணும். கீவேர்டு சூஸ் பண்ணிட்டு அதுக்குன்னு சிம்பிளாக ஒரு மீட்டா டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கணும். மீட்டா டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்க. ஸோ வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாகரோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து கண்டென்ட் எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் வந்து கண்டென்ட் வந்து ரைட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதை ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா அதில் என்ன நிறைய வந்து ஒர்க் இருக்கு. ஏன்னா அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்லாம் ஆட் கொடுத்துருக்கிறேன். ஏன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட் இப்போ தான் வந்து ரீசெண்டாக தான் வந்து அப்டேட் கொடுத்தாங்க பிளாகரில். இதுவுமே ஆட் பண்ணுறேன். ஸோ கண்டென்ட் ஃபுல்லாக எழுதிட்டு அது கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணுறேன். கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கழிச்சு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இதில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். டைட்டில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, பார்ட் டைம் ஹோம் பேஸ்டு ஜாப்ஸ் இன் இந்தியா தட் பே மஸ்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை கொடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைட்டில். இப்போ டைட்டில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து டைட்டில் ஃபுல்லாக காப்பி பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் நம்ம கண்டென்ட்டை ஃபுல்லாக பார்த்துடலாம் மேலேருந்து கீழே வரைக்கும். இதில் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டாப் 5. ஃபர்ஸ்ட் இந்த டாப் 5 வந்து காப்பி பண்ணிட்டு மேலே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் மினிட்ஸ். ஓகே, டாப் 5 பார்ட் டைம் ஹோம் பேசிக் ஜாப்ஸ் இன் இந்தியா தட் பே மஸ்ட். ஓகேவா? இப்போ கண்டென்ட் ஃபுல்லாக பார்த்துடலாம். கண்டென்ட் என்ன ரைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் என்ட்ரு கொடுத்துருக்கேன். இந்த போஸ்ட்டுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன். ஒன்ஸ் போயிட்டு பாருங்க எப்படி எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் எதுவும் எழுதிருக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இபுக் எப்படி நம்ம வந்து சேல் பண்ணுறதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் இல்லையா? ஸோ அதை பற்றி மென்ஷன் பண்ணிருக்கேன். இபுக் தான் ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து வெப்சைட் டொமைன் வந்து வாங்கி மறுபடியும் வைக்கிறது. இது வந்து செகண்ட். அடுத்தது தேர்ட் வந்து பார்க்கலாம். நிறைய எழுதலாம், நான் ஜஸ்ட் 5 மட்டும் எழுதிருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட், மேக் மணி ஆன் யூடியூப். ஸோ யூடியூப் சேனல் எப்படி மேக் பண்ணி யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணி மணி மேக் பண்ணுறது, அதை பற்றி டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். இல்லை மெயின் விஷயம் வந்து இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸ்லாம் மறக்காம கொடுங்க. புல்லட் பாயிண்ட்ஸு, அடுத்து வந்து நம்பரு, நான் அதை பற்றி சொல்கிறேன் டீட்டெயிலாக. அடுத்தது சேல் ஃபோட்டோஸ், நம்மளோட ஃபோட்டோஸ் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது 4வது. ஃபைனலாக என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் பிளாகர். இப்போ வந்து இதில் நான் வந்து பார்ட் டைம் பிளாகர் வந்து கொடுத்துருக்குறேன். ஆனால் பார்ட் டைம் கண்டென்ட் ரைட்டருமே கொடுக்கலாம். நிறையா இருக்கு இல்லையா? கேம்ஸ் ப்ளே பண்ணி நம்ம வந்து அமௌண்ட்டு நிறையா வந்து ஏர்ன் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கேன். கீழே ஃபைனல் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா, ஃபைனலாக கடைசியாக என்னோட ஒப்பீனியன் வந்து எழுதிட்டு சிம்பிள் வேர்டு கொடுத்துட்டு இந்த ரைட் சைடில் இந்த 3 டாட் கிளிக் கொடுத்துட்டு அதாவது கட் டேக்ஸ் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ இது என்ன மாதிரி ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஓகே,
5 வந்து கொடுத்துட்டேன். ஸோ அந்த 5மே என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு யூசர் வந்த உடனே இதுல இன்னொரு விஷயம் நீங்க நினைக்கலாம், என்னடா எல்லாம் சின்ன சின்ன பேராகிராஃப் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் இப்போ வந்து அந்த பெரிய பெரிய பேராகிராஃப், அதாவது பில்லர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பெருசு பெருசா எழுதுறது, அதெல்லாம் வந்து மேக்சிமம் வந்து யாரும் படிக்க மாட்டாங்க. அதை பார்த்தாலே பவுன்ஸ் பேக் கொடுத்துருவாங்க. என்னோட பேராகிராஃப்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு லைனு 1.5, அதிகபட்சம் 2 லைன், அதுக்கு மேல தாண்டாது. ஸோ மேபி எதுலையாவது தப்பி தவறி ஒரு 2 லைன் இருந்தா மட்டும்தான், அதிகபட்சம் 1, 1.5 இது மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் கீவேர்டு என்ன, பார்ட் டைம் ஹோம் பேஸ்ட் ஜாப்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஃபோக்கஸ் கீவேர்டு. அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைட்டில் கொடுத்துட்டேன். இதை ஃபர்ஸ்ட் டைட்டில் மேக் பண்ணிடலாம். இதுல ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டிங், சப் ஹெட்டிங் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ நம்ம வந்து வேர்ட்பிரஸ்ல இருக்கிற மாதிரியே பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4. இதுல நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஹெட்டிங் 1 அப்படிங்கிறது ஒரு டாபிக். இப்போ நான் வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து எப்படி மேக் பண்றது, ஐ மீன் எப்படி வந்து நம்ம சம்பாதிக்கிறது பார்ட் டைம் ஜாப்ஸ் ஹோம்ல வீட்டுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அதோட அந்த போஸ்ட் கீழே கட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. கட் பண்ணிட்டு கீழே அதே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு டாபிக் கீழே மென்ஷன் பண்ணும்போது அடுத்தது ஹெட்டிங் 2 தான் கொடுக்கணும். எனிவேஸ் இது வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 1 தான் கொடுக்கணும். இதுல இருக்க எல்லாத்துலயுமே ஹெட்டிங் 1 தான் மேக் பண்ணணும். ஸோ ஹெட்டிங் 1 மேக் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது கீழே வந்தா அப்படின்னா அடுத்து என்ன பண்றேன், ஆர் யூ லுக்கிங் ஃபார் த ஹானஸ்ட் பார்ட் டைம் ஜாப்ஸ் இன் ஹோம் பேஸ்டு இன் இந்தியா. அந்த கீவேர்டு என்ன பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல பாருங்க, பார்ட் டைம் ஹோம் பேஸ்ட் ஜாப்ஸ் இன் இந்தியா. அந்த கீவேர்டை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்டர் கொடுத்துருக்கேன். இதுல எல்லாத்துலயுமே எரர்க்காகவும் கேட்டிருக்கு. அதை ஏன் நான் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு லைன் வரும், அது எதுக்கு நான் வந்து க்ளோஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை நான் க்ளோஸ் பண்ணல. அதாவது பாத்தீங்கன்னா கிராமர் செக்கர் வந்து நான் வந்து குரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், அதனால காட்டுது. இந்த எரரால ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும் நான் எந்தெந்த இடத்துல வந்து இதுல வந்து கொடுத்துருக்கேன் ஃபோக்கஸ் கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்ல கொடுத்துருக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல கொடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே அவங்க படிக்கிற மாதிரி nowadays in part time work in something everybody wants. இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து ஆசைப்படுறாங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்கிறேன். இப்போ அதுக்கு கீழே சின்ன சின்ன லைன்ஸ் எல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் எழுதின அந்த எல்லாத்தையுமே இதுல மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து 4 மென்ஷன் பண்ணிருக்கேன். வெப்சைட் டொமைன் வந்து பார்ட் டைம் பிளாகர் என்ன மிஸ் பண்ணிருக்கேன், ஐ திங்க் ஜஸ்ட் 1 மினிட்ஸ் நான் வந்து செக் பண்றேன் என்ன மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. வெப்சைட் டொமைன், சேல், மேக் மணி ஆன் யூடியூப், சேல் போட்டோஸ், ஏர்ன் மோர் அண்ட் பார்ட் டைம் பிளாகர், இபுக் சேல் பண்றதை வந்து மிஸ் பண்ணிருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒன்று பண்றேன்னா மெயிலிங் கிளி எல்லாம் மாத்தி எழுதிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதை நோட் பேட்ல வந்து பேஸ்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து நான் மறுபடியும் காப்பி பண்றேன். ஆல்ரெடி இல்லை நான் சேவ் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லா நான் வந்து லெட்டர் வந்து பெரிய லெட்டரா கொடுத்துருக்கேன். அதனால நான் காப்பி பண்ணி மேல நேரா பேஸ்ட் பண்ண அப்படின்னா இதே சைஸ்லயே அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். எனிவேஸ் ஓகே, இதை வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்பர்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். நம்பர்ஸ்ல எப்படின்னா நீங்க எல்லாத்தையுமே கொடுத்துட்டு காப்பி பண்ணிட்டு மேல பாருங்க நம்பர் ஆப்ஷன் இருக்கு. நம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்பர்ல மாறிடும். அங்கிட்ட புல்லட் ஆப்ஷன் இருக்கு. புல்லட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா புல்லட்ல மாறும். இப்போ இது என்ன பண்ணணும்னா ஃபீச்சர் ஸ்னிப்பிட். ஃபீச்சர் ஸ்னிப்னா கூகுள் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணும்போது அதுல பாத்தீங்கன்னா ஃபீச்சர் ஸ்னிப்ல நம்ம என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 100-200 லெட்டருக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்பர்ஸ் புல்லட் பாயிண்ட் எல்லாம் கொடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹெட்டிங் இருக்கு. செகண்ட் ஹெட்டிங் என்ன பண்ணலாம், ஆர் யூ ரியலி இன்ட்ரெஸ்டட் ஒர்க்கிங் பார்ட் டைம் ஹோம் பேஸ்ட் ஜாப்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நான் கீவேர்டு என்டர் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா. இதெல்லாம் ரிலேட்டட் கீவேர்டு உங்களுக்கு படிச்சு பார்த்தாலே தெரியும். அதையுமே ஹெட்டிங் 1 தான் கொடுக்கணும், ஹெட்டிங் 2 கொடுக்கக்கூடாது. அதனால மனசுல வச்சுங்க. ஹெட்டிங் 2 எதுக்கு கொடுக்கணும்னா நம்மளோட போஸ்டோட அடுத்த லைன் கட் ஆயிட்டு திரும்ப லைன் ஸ்டார்ட் ஆகுது, அது மட்டும் தான் கொடுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இபுக் சேலிங். ஸோ இது கொடுத்துருக்கேன் இல்லையா, இபுக் சேலிங். இது வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டிங் 1 தான் கொடுக்கணும். ஸோ ஹெட்டிங் 1 கொடுத்துட்றேன். இல்ல இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். கலர்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் அண்டர்லைன் இருக்கு பாருங்க, இதை போயிடலாம். நான் எப்பவுமே ரெட் ரொம்ப லைக் பண்ணுவேன். ஓகே, கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு என்ன கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அடுத்தது செகண்ட் என்ன, வெப்சைட் டொமைன். அதாவது வெப்சைட்டோட டொமைன்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸைட்டா அதாவது மேட்ச் ஆகிற டொமைன்ஸ்லாம் நிறைய பேர் சேல் பண்ணுவாங்க. அதாவது வாங்கிடுவாங்க ஃபர்ஸ்டே காசு கொடுத்து, அதுக்கப்புறம் சேல் பண்ணுவாங்க. நீங்க வந்து ஒரு யூடியூப் சேனலோ ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதோட நேம்ல எப்போ டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேரை யாராவது வாங்கிடுவாங்க, ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னா. ஓகே, இதுக்கும் கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லுக் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. செகண்ட், சாரி 2 மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு டைம் இதை பண்ணிடலாம். ஓகே பண்ணிட்டேன். இப்போ தேர்ட் பார்க்கலாம். தேர்டுமே எல்லாத்தையுமே வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணோம். ஓகே, மூணாவது யூடியூப்ல எப்படி மணி மேக் பண்றது அப்படின்னு சொல்லிருக்கேன். இதையுமே வந்து பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிட்டு ஹெட்டிங் 1 கொடுக்கணும். இல்லை என்ன நிறைய விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன், இது மட்டும் கிடையாது. நம்ம என்ன மாதிரி பேராகிராஃப் எழுதுனா அதுக்கு எப்படி கேப் கொடுக்கணும் என்ன மாதிரி. இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா
இதுல நான் என்னென்ன மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. மெயினா யூடியூப்ல வந்து என்ன மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம், எதுக்கு மானிட்டேஷனுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு, எந்த மாதிரி வேல நம்ம வந்து யூடியூப்ல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை இல்ல புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதை கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதை கொஞ்சம் பெருசாக்கிட்டேன். வேர்ட்ஸை உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா பேசுறேன். அடுத்தது கீழே இதையுமே நம்ம ஹெட்டிங் கொடுக்கணும். எல்லாமே ஹெட்டிங் 1 தான் கொடுக்கணும், மறந்துடாதீங்க. நிறைய பேர் நான் வந்து பாத்தீங்கன்னா பிளாகர்ல எப்படி டேபிள் ஆஃப் கண்டென்ட் ஆட் கொடுக்கறது, இந்த ஹெட்டிங்கை தொட்டாலே டைரக்டா அந்த பேஜுக்கு வந்து என்டர் ஆகிற மாதிரி அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்றேன், டாப் லைவ் பட்டன்ல கொடுக்குறேன். அது எல்லாருமே சொன்னாங்க ஹெட்டிங் மட்டும் தான் செலக்ட் பண்ண வருது, சப் ஹெட்டிங் வரல அப்படின்னு. சப் ஹெட்டிங் வராது, ஹெட்டிங் தான் வரும். நான் மறுபடியும் சொல்றேன், ஏன்னா ஹெட்டிங் மட்டும் தான் சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம எழுதுறது ஃபர்ஸ்ட்ல ஃபுல்லா ஹெட்டிங் 1 தான் சூஸ் பண்ணணும். ஓகே, இதையுமே ஹெட்டிங் 1 சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, பேசிக்கிட்டே எழுதுறேன், ஏதாவது மிஸ்டேக் பண்றேன் அப்படின்னு தெரியல. ஸோ ஏதாவது கலர் வந்து குடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க போஸ்ட்டை பார்த்துட்டு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இதுலையுமே பாருங்க, வெப்சைட் வந்து உருவாக்குறதுக்கு என்னென்ன வேணும், வெப் ஹோஸ்டிங், டொமைன், வேர்ட் பிரஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா தீம்ஸ் வித் சம் பிளகின், இது எல்லாமே கொடுத்தாலுமே என்னோட ஒப்பீனியன் என்ன, என்னோட ஒப்பீனியன் வந்து இதை நான் கொடுத்துட்டு இதை ஃபுல்லாவே காப்பி பண்ணிட்டு இங்க பாருங்க கியூ டேக்ஸ் இது வந்து கொடுத்துட்டேன். இது ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது வந்து எந்த மாதிரி ஷோ ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இல்லை இன்னொரு விஷயம் கீழே பாருங்க, ஃபார்மட் அஸ் கோட், இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நான் உங்களுக்கு ஏதாவது ஸ்கிரிப்ட் வந்து கொடுக்குறேன், விஷிங் ஸ்கிரிப்ட்லாம் எனக்கு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் கிடையாது. ஏன்னா அது வந்து மானிட்டேஷன் வாங்கி அந்த ஷார்ட் டைம்ல சம்பாதிக்கத்தான், அதுக்கப்புறம் சம்பாதிக்க முடியாது. அதனால எப்பயுமே என்னோட அச்சீவ் எப்படின்னா எப்பயுமே லாங் டைம் கோலாக தான் இருக்கும். ஷார்ட் டைம் கோல் வந்து எனக்கு பிடிக்காது. அதனால அந்த மாதிரி கோடு நான் உங்களுக்கு கூட நிறைய டைமிங் கோட்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதாவது வெப்சைட்ல டவுன்லோட் லிங்க் கொடுத்தா 30 செகண்ட் 40 செகண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி அப்புறமா டவுன்லோட் ஆகிற வரைக்கும் அந்த யூசர் வந்து வெயிட் பண்ணுவாங்க. அப்போ யாரோட இம்ப்ரெஷன் அதிகமாக அதில் ரெவன்யூ வரும். அந்த மாதிரி கோடு எல்லாம் கொடுக்கும்போது அந்த கோட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் வைங்களேன். இதெல்லாம் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம். மற்றபடி இதெல்லாம் பேசிக் தான். பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் ரைட் லெஃப்ட் எல்லாம் கொடுக்குது. டேபிள் ஆட் பண்றதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை பத்தி எப்படி தெரியணும்னா மேல வந்து ஐபட்ல வீடியோ வாட்ச் பண்ணுங்க. இதுல வந்து மெயின் விஷயம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவுட் பவுண்ட் லிங்க் என்ன, பிளாகர்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து அதிகமா நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா பிளாகர்ல ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு நான் வந்து லிங்க் வந்து பிளாகர்ல கொடுத்துருக்கேன், பிளாகர் லிங்க், அவுட் லிங்க். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா மெயினா வந்து டூ ஃபாலோ லிங்க் நிறைய கொடுங்க. நம்ம வந்து ஒரு வெப்சைட்டுக்கு டூ ஃபாலோ லிங்க் கொடுக்குறோம், அதனால அந்த வெப்சைட் ரேங்க் ஆயிடும், நம்ம வந்து யாருக்கும் டூ ஃபாலோ கொடுக்க கூடாது, அந்த மாதிரி சிந்தனையே வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. டெஃபினட்டா நம்ம ஒரு ஆர்டிகல் எழுதுனா அடுத்து உங்களுக்கு டூ ஃபாலோ லிங்க் கொடுத்தே ஆகணும். எனிவேஸ் இந்த விஷயத்த வந்து அது வந்து இன்பவுண்ட் அவுட் பவுண்டுமாங்க. அவுட் பவுண்ட் லிங்க் கொடுக்கும்போது டூ ஃபாலோ கொடுங்க, அதே நேரம் நோ ஃபாலோவும் கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்பவுண்ட் லிங்க்னா என்ன, நம்மளோட ஆர்டிக்கலை நம்ம ஏதாவது வந்து இதுல வந்து என்டர் கொடுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ பாருங்க, இல்லை என்னோட ஆர்டிக்கல் இப்போ லாஸ்டா இதுல வந்து வெப்சைட் மேக் பண்றதுக்கு என்னென்ன தேவை, வெப் ஹோஸ்டிங், டொமைன் நேம்ஸ், வேர்ட் பிரஸ், தீம்ஸ் வித் பிளகின். தீம்ஸ்னா இப்போ நான் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்றேன். தீம்ஸ் ஃப்ரீ தீம்ஸை பத்தி நான் வந்து ஒரு ஆர்டிகல் எழுதுனேன் இல்லையா, அந்த ஆர்டிகல் வந்து அதுக்கான லிங்க் வந்து இன்பவுண்ட் லிங்க்னா என்ன, நம்மளோட வெப்சைட்ல இருக்கிற நம்மளோட ஆர்டிகல் ஆட் கொடுத்து அது இன்பவுண்ட் லிங்க்ல வரும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல். இதை வந்து ஜஸ்ட் காப்பி பண்றேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இந்த தீம்ஸ் செக்ஷன் இருக்கு இல்லையா, இதை மட்டும் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு மேல லிங்க்குக்கான ஆப்ஷன் இருக்கு, இதை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் எடிட் ஆத்தர் லிங்க், அதாவது பார்த்தீங்கன்னா அனதர் லிங்க். இது நமக்கு தேவையில்லாத ஆப்ஷன்ஸ். ஸோ அதர் பர்சனுக்கு கிரெடிட் கொடுக்குது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தீம்ஸ் நான் செலக்ட் பண்ண வேர்டு மேல இருக்கு. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஓகே லிங்க்குக்கான ஆப்ஷன் இருக்கு, ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிடுறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பவுண்ட் லிங்க், நம்மளோட வெப்சைட்ல இருக்கிற லிங்க். இது வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் நியூ விண்டோ. இந்த லிங்கை கிளிக் பண்ணா வேற விண்டோல ஓப்பன் ஆகுமா, இல்ல அதே பேஜை கட் பண்ணிட்டு அதுல டிஸ்பிளே ஆகும், நம்ம கண்டிப்பா டெஃபினட்டா வேற விண்டோல தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா அதே பேஜ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஆர்டிகல் படிக்க மாட்டாங்க, அந்த பேஜுக்கு என்டர் ஆயிடுவாங்க. அதனால சொல்லி நியூ விண்டோல ஓப்பன் ஆகணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆட் ரியல் நோ ஃபாலோ தான் கொடுக்கணும். ஏன்னா இது என்னோட ஆர்டிகல் இல்லையா, என்னோட ஆர்டிகல் என்னோட வெப்சைட்ல இருக்கிற ஆர்டிகல், அது என்ன ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அது வந்து நம்ம எப்பவுமே நோ ஃபாலோ தான் கொடுக்கணும். வேற யாருக்காவது நம்ம வந்து கொடுக்குறோம் டூ ஃபாலோ கொடுத்தே ஆகணும். கொடுக்கும்போது அவங்களோட ஸ்பேம் குறை செக் பண்ணிக்கோங்க மெயினா. ஸோ இப்போ வந்து இன்பவுண்ட் லிங்க் கொடுத்துட்டேன், அவுட் பவுண்ட் லிங்க் நிறைய கொடுத்துருக்கேன், யூடியூபோட லிங்க் கொடுத்துருக்கேன், நிறைய பண்ணிருக்கேன். யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு லிங்க் மேக் பண்றேங்க பாருங்க, இதுல வந்து யூடியூப் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து வேர்டு வந்து காப்பி பண்ணிட்டு நீங்க எழுதுற வேர்டை எல்லாமே காப்பி பண்ணுங்க. எழுதி முடிச்சுட்டு காப்பி பண்ணிட்டு இந்த செக்ஷன்ஸ்ல போயிட்டு சைஸ் வந்து லார்ஜ் கொடுங்க. உங்களோட டைட்டிலுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அதோட பெரிய சைஸ் கொடுங்க. அடுத்தது நீங்க எல்லா வேர்டையுமே செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ், நீங்க என்ன தீம்ஸ் வந்து மெயின்டைன் பண்றீங்கன்னு தெரியல, அந்த தீம்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. இதோட 3 டாட் இல்ல, இந்த செக்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த வேர்டுக்கான டிஸ்டன்ஸ் 1.15 இருக்கு, மேக்ஸிமம் 1.5 வைங்க.
அது வந்து நல்லா இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் நல்லா மெயின்டைன் ஆகும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே இதை வந்து எழுதிட்டுன்னு வைங்க, ஃபுல்லாக எழுதல, இன்னும் இல்லை இமேஜஸ்லாம் ஆட் பண்ணோம், இமேஜஸ்லாம் மேக் பண்ணி வச்சிருக்கேன். இமேஜஸ்ல எப்படி அல்ட் டேக் கொடுக்குறது அதையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம பண்ண சேஞ்சஸ் வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த ரைட் சைடில் ஒரு ஐக்கான் இருக்கு பாருங்க, இந்த ஐக்கானை ஜஸ்ட் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே நம்மளோட பேஜ் வந்து வியூ ஆகும். இப்போதைக்கு நம்மளோட வெப்சைட்ல எப்படி இந்த போஸ்ட் தெரியும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து கொடுத்துருக்க டைட்டில் ஷோ ஆகுது, அடுத்ததுல கண்டென்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷோ ஆகுது பாருங்க. டேபிள் ஆஃப் கண்டென்ட் அதில் எப்படி இருந்தது பாருங்க. ஸோ இதில் வந்து அந்த இபுக் நம்ம நேம் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் அந்த கலர்ஸ் எல்லாமே, அந்த கலர்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது பாருங்க. ஸோ எல்லாமே இருக்கு. கீழே லாஸ்ட் அந்த இந்த டேக்ஸ் கொடுத்தல நான் சொன்னேன் இல்லையா, ஸோ கோட் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அது பாருங்க இந்த மாதிரி ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மை ஓப்பனிங். இது பார்க்க எவ்வளோ வந்து ஒரு லுக் பெட்டரா இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ மறுபடியும் அந்த பேஜுக்கு போறதுக்கு இதே பட்டனை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணா அந்த பேஜுக்கு என்டர் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து லேபிள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லேபிள் வந்து லைஃப்ல ஒன் டைம் தான் கிரியேட் பண்ணும். டெக்னிக்கல், ஓகே, இந்த லேபிள் இதில் கொடுத்துட்றேன். புதுசாக லேபிள் கிரியேட் பண்ணால் இதை பண்ணணும். ஸோ கொடுத்துட்டு டெக்னாலஜி தானே, அதனால அதை கொடுத்துட்றேன். பர்மலிங்க் எப்படி கிரியேட் பண்ணணும் நல்லா தெரிஞ்சுங்க. பர்மலிங்க் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பர்மலிங்க், கஸ்டம் பர்மலிங்க். எப்பயுமே நம்ம கஸ்டம் பர்மலிங்க் தான் கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல கொடுத்துருக்க டைட்டில் அதுவா எடுத்துக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கஸ்டம் பர்மலிங்க் தான் கொடுக்கணும். நம்மளோட ஃபோக்கஸ் கீவேர்டு அதில் இருக்கணும். இப்போ வந்து பாருங்க, நான் வந்து பர்மலிங்க் வந்து சேஞ்ச் பண்ணேன், அது அப்படியே இருக்கு. இது பாருங்க, பார்ட் டைம் ஹோம் பேஸ்ட் ஜாப்ஸ் இன் இந்தியா. ஓகேவா, தட் பே மஸ்ட், அதெல்லாம் ஓகே. இதெல்லாம் ஒன்றும் அதிகமாக நமக்கு தேவையில்லை, ஏன்னா இப்போ வந்து இன் இந்தியா கூட எனக்கு தேவையில்லை. இதை ஃபுல்லாக எடுத்துடுறேன். ஏன்னா யூஆர்எலோட கேரக்டர் வந்து 75 தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. 75க்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்குன்னு தனியாக வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் வந்து நான் இப்போ வந்து வேர்ட்பிரஸ்க்கு நிறைய பிளகின் இருக்கு, நம்ம சஜஷன் பண்ணோம். அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன். அதில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் எப்படி நம்ம யூஆர்எல் எப்படி நம்ம வந்து மேக் பண்ணுறது, அதிகமாக வேர்ட்ஸ் போனால் நமக்கு வந்து அதில் வந்து எரர் காமிக்கும். இப்போ ஏன்னா இப்போ நம்மளோட வெப்சைட்டோட நேமே வந்து, என்னோட வெப்சைட்டோட நேம் பாருங்க, www.technologymixit.com. அதுல எவ்வளவு வேட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட டேட் வரும் இல்லையா, இப்ப பிளாகர்ல நம்ம வச்சுக்கிட்டா அதோட டேட் டிஸ்பிளே ஆகும். டேட்டுக்கு அப்புறம் இந்த வேர்டு எல்லாம் வரத்தால லிங்க் ரொம்ப பெருசா இருக்கும். அதனால மேக்ஸிமம் ஒரு ஷார்ட்டா யூஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சர்ச் டிஸ்கிரிப்ஷன். நான் எப்பயுமே சொல்லுவேன் ஆரம்பத்துல இருந்தே, டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க மேக் பண்ணும்போது வெறும் 150 கேரக்டருக்கு மேல மேக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு மேல கூகுள்ல டிஸ்பிளே ஆகுது, கூகுளும் அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணும். இப்போ இதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதிருக்கேன் அப்படின்னு பாருங்க. 150 கேரக்டர்ல உங்களோட கீவேர்டு வந்து அதுல வந்து இன்க்ளூட் இருக்கணும். இப்ப பாருங்க, நான் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிடுறேன். ஆனா இது எத்தனை கேரக்டர் இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா எழுதி வச்சுட்டேன். ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும். ஓகே, இப்போ நம்மளோட மீட்டா டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லா இதுல வந்து ஆட் கொடுத்துட்டேன். இப்போ நான் இதுல என்ன மென்ஷன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளோட பார்ட் டைமே ஏன் வந்து வேஸ்ட் பண்ணணும், அதை நம்ம மானிட்டைஸ் பண்ணானே. இட் இஸ் த மானிட்டைஸ் தோஸ் டைம்ஸ் இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் பார்ட் டைம் ஹோம் பேஸ்ட் ஜாப்ஸ். ஓகேவா, அதுல நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நம்மளோட ஃபோக்கஸ் கீவேர்டை இன்னும் அதில் வந்து ஆட் கொடுத்துட்டேன். நீங்க ரியலி உண்மையிலேயே நீங்க வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா பார்ட் டைம் ஹோம் பேஸ்ட் ஜாப்ஸ்க்கு, ஓகே, கீவேர்டு அதுக்குள்ள வந்துடுச்சா. திஸ் இஸ் பிளேஸ் ஃபார் யூ, இந்த இடம் உங்களுக்கானது. ஸோ படிக்கும் போதே அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து புரிய வரும். ஓகே, பரவாயில்ல, அந்த வேர்டுலேயே அவங்களுக்கு தெரிய வரும். இப்போ நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்களா, இப்போ டாப் 5 கேம்ஸ் ஒரு உதாரணத்துக்கு அடிக்கிறேன், கேம்ஸ் இன் இந்தியா. ஓகே, இப்போ நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, நான் சொன்னேன் பாத்தீங்களா. இப்போ இது வந்து ஃபீச்சர்ஸ் நிப்ஸ்னா என்ன அப்படின்னு நான் ஸ்டார்டிங்ல சொன்னல, இந்த போல்டு, அந்த புல்லட் பாயிண்ட் எல்லாம் மேக் பண்ணுங்க, அந்த நம்பர்ஸ் எல்லாம் மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ டாப் 5 மோஸ்ட் பாப்புலர் ஸ்மார்ட் போன் கேம்ஸ் இன் இந்தியா. இப்போ பாருங்க, அந்த புல்லட் பாயிண்ட் இதுதான் ஃபீச்சர்ஸ் நிப்ஸ். இது ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட்ல கிடையாது, இது 0 ரேங்க்னு சொல்லுவாங்க கூகுள்ல. இதுக்கு கீழே வரவங்க தான் ஃபர்ஸ்ட், இதுதான் ஃபர்ஸ்ட். அது வந்து 0 ரேங்க். ஒன்ஸ் வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் நிப்ல போயிடுச்சு அப்படின்னா அது திரும்ப அவ்வளவு சீக்கிரம் பேக் வரதுக்கு சான்ஸே கிடையாது. வர டிராஃபிக் எல்லாம் இதுக்கு தான் போகும். ஃபீச்சர்ஸ் நிப்ஸ்க்கு நான் எப்பயுமே சொன்ன மாதிரி தான், நீங்க வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 100 வேர்டு 200 வேர்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, கேரக்டருக்கு அப்புறம் இந்த மாதிரி புல்லட்ஸ் பாயிண்ட்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்க. அவங்களோட பிக்சருமே வருது பாருங்க. இது மேபி அவங்க கொடுத்த பிக்சரா இருக்கலாம், இல்ல அடுத்தவங்களோட பிக்சரா கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா கூகுள் வந்து சஜஷன் பண்றது தான். ஆனா ஃபீச்சர்ஸ் நிப்ல உங்களோட இது வரணும்னா உங்களோட கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்டே ஆன்சர் கொடுக்கணும். பாத்தீங்கன்னா எவ்வளவு பெட்டரா இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் ஃபீச்சர்ஸ் நிப்னு சொல்லுவாங்க. புல்லட் பாயிண்ட்லாம் மறக்காம யூஸ் பண்ணுங்க. இதுல வந்து மீட்டா டிஸ்கிரிப்ஷன் நான் சொன்னல, அதை பார்க்கலாம். அதே பாருங்க, இதுதான் மீட்டா டிஸ்கிரிப்ஷன். இது ஷோ ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நம்மளோட டைட்டில், அடுத்து இந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்து தான் படிப்பாங்க. எனிவேஸ் நீங்க கொடுக்குற மீட்டா டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கணும்,
அந்த அளவு பெட்டரா இருக்கணும். அதுல உங்களோட கீவேர்டுமே என்டரா இருக்கணும். ஸோ நான் படிச்சு பாருங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எழுதிருக்கேன். என்னோட பெட்டரா நிறைய பேர் எழுதுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ டெஃபினட்டா எழுதுங்க. ஓகே, இப்போ இதோட நம்ம வேலை முடிஞ்சுன்னு வச்சுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், பர்மலிங்க் மேக் பண்ணிட்டோம். லொகேஷன்லாம் சூஸ் பண்ணவே தேவை கிடையாது, அது மட்டும் இருக்கட்டும். இதுக்கு கீழே நமக்கு எந்த வேலையும் கிடையாது இப்போதைக்கு. ஸோ இதை விட்டுலாம், இதெல்லாம் வந்து நார்மல் செட்டிங்ஸ் நம்ம வந்து ஹோம் பேஜ்ல பண்ணிருப்போம். இதுல ஓகே, அடுத்து இமேஜஸ். நான் இமேஜஸ் வந்து மேக் பண்ணி வச்சிருக்கிறேன் கேன்வால. இப்போ வந்து பாத்தீங்கன்னா canva.com போலாம். இது வந்து இமேஜஸ் வந்து அந்த அளவு ஒர்க் கொடுங்க, ஏன்னா இமேஜஸ் ரொம்ப முக்கியம். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் இமேஜ்னு வச்சுக்கலாம். இது அடுத்து இன்னொரு இமேஜ் மேக் பண்ணிருக்கேன். இந்த ஆர்டிகளுக்கு இந்த 2 இமேஜுமே வந்து நான் யூஸ் பண்ண போறேன். இந்த canva.com இது ரொம்ப ஒரு முக்கியமான வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க ட்ரை பண்றேன். இதை பத்தி ஒரு வீடியோ நான் மேக் பண்ணிருக்கேன். ஐ திங்க் அதை எதுக்காக மேக் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, canva.com யூஸ் பண்ணி நாம எப்படி வந்து யூடியூபோட பேக்ரவுண்ட் இருக்கு பாத்தீங்க, பேக்ரவுண்ட்ல ஒரு இமேஜ் வரும் இல்லையா, ஸோ யூடியூப் ஆர்ட் அது எப்படி நம்ம மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்கையும் கொடுக்குறேன். ஸோ வாட்ச் பண்ணுங்க. கேன்வாவில் நிறைய விஷயம் இருக்கு. நீங்க இபுக் மேக் பண்ணாலுமே இபுக்கான சொல்ல போனா எவ்வளோ திங்ஸ் இருக்கு, ஃப்ரீ திங்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு இமேஜஸ், இது ஒரு இமேஜஸ், ரெண்டுமே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஆனா இப்போ இதில் டவுன்லோட் பண்ணா நமக்கு என்ன ஆகும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 MB 1.5 MB இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து கண்டிப்பா நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணியே ஆகணும். இதுக்கான வெப்சைட் தான் இது. இந்த வீடியோக்கான லிங்க்குமே கீழே கொடுக்குறேன். இதை பத்தி டீட்டெயிலாக வீடியோ மேக் பண்ணிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் அப்லோட் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோ. அப்லோட் இமேஜ் கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜஸ் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பண்ணோம். இது பாருங்க 886K இருக்கு. அடுத்தது பாருங்க பார்ட் டைம் ஹோம் பேசிக் ஜாப்ஸ், இதுமே வந்து பாத்தீங்கன்னா 1.27 MB இருக்கு. இவ்வளவு பெருசு நமக்கு தேவையில்ல. ஜஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு அப்லோட் கொடுக்கும். அப்லோட் கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா இதுல எந்த ஆப்ஷனுமே நீங்க செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இதுல 90 இருக்கு. 90ல இருந்து ஐ திங்க் 30 கொடுக்கலாம். 30 கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட சைஸ் நம்ம என்ன பார்த்தோம், 1.27 MB இருந்ததா. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ரஸ் இமேஜ் இதை கொடுக்கலாம் பாருங்க. ஸோ 1.3 MBல இருந்து அடுத்து 41 KB. ஓகே, இது பெட்டர் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், வியூ பண்ணி பார்க்கலாம். வியூ பண்ணாலுமே பாத்தீங்கன்னா அதோட ஃபுல் இமேஜஸ் ஷோ பாருங்க. பிக்சர் எந்த அளவு இருக்கு பாருங்க, அந்த அளவு வந்து வடையில. இவ்வளவு பெருசு கூட நமக்கு தெரியாது, சின்னதாக தான் தெரியும். எனிவேஸ் இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஓகே, ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இமேஜஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம். இப்போ அடுத்த இமேஜஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டு ஓகே மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு இமேஜஸ், 2 இமேஜஸ் இல்லையா, 2 இமேஜஸ்மே வந்து நம்ம அப்லோட் பண்ண போறோம். நம்ம பாருங்க 41 KB நம்ம வந்து இப்போ டவுன்லோட் பண்ணது, ஏற்கனவே இருந்தது 1.27. இதை நம்ம பார்த்துக்கணும். மறுபடியும் அதே நம்ம அப்லோட் பண்ணிக்கூடாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 886 KB இருக்கு. இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. டெஃபினட்டா நிறைய விஷயத்துல நீங்க கத்துப்பீங்க. ஓகே, இதுல மறுபடியும் நான் சொன்ன மாதிரி இதுல 30 கொடுக்கலாம். ஓகே, ஐ திங்க் 40 கூட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோட இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. 40 கொடுத்துட்டு கம்ப்ரஸ் கொடுக்கலாம். ஃபுல் அப்லோட் ஆகட்டும், கம்ப்ளீட் ஆகட்டும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே, ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ரஸ் இமேஜஸ் கொடுக்கலாம். இது பாருங்க 886 KB இருந்து ஜஸ்ட் 28 KB தான் வந்திருக்கு. நான் தான் இதுல 40 கொடுத்தேன். டவுன்லோட் கொடுக்கலாம். டவுன்லோட் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இமேஜஸ்லயுமே நம்மளோட கீவேர்டு வந்து என்டர் கொடுக்கணும். அல்ட் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட டைட்டில் இருக்கு, அல்ட் டேக் இருக்கு, அது எல்லாத்தையுமே டெஃபினட்டா நம்ம வந்து கொடுக்கணும். எனிவேஸ் இப்போ மறுபடியும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் போகலாம். இதுல வந்து ஹோம் பேஜ் ஜாப்ஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் கீவேர்டை ஃபுல்லாவே நம்ம வந்து காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் போட்டோவை இங்கே என்டர் கொடுக்க போறேன். இந்த பிளேஸ்லேயே கொடுக்க போறேன். இந்த பிளேஸ் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். ஐ திங்க் என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் ஆப்ஷனை ஜஸ்ட் செலக்ட் பண்ண போறோம். அப்லோட் கம்ப்யூட்டர். ஸோ நான் கம்ப்யூட்டர்ல இருக்கிற இமேஜஸ் தான் அப்லோட் பண்ண போறோம். இதுல என்ன ஒரு விஷயம்னா, அந்த மாதிரி லேப்டாப் டெஸ்க்டாப் இருந்தால் தான் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கிடையாது. மொபைல்லே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நான் என்னோட ஸ்டார்டிங் எல்லாம் மொபைல்ல தான் ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் எந்த இமேஜஸ் சூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். இதுல நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த இமேஜஸோட நேமை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணணும். நான் எதுக்கு அந்த டைட்டில காப்பி பண்ணா இதுக்காக தான். ஸோ நேமை சேஞ்ச் பண்ணியாச்சு. நேமை சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோவை இமேஜஸ் அப்லோட் பண்ணணும். அதை மறந்துடாதீங்க. அப்லோட் பண்ணலாம். புதுசா வந்து இப்பதான் அப்லோட் பண்றேன். ஏன்னா அதுல ஆர்டிக்கலே எழுதல. பழைய டேஷ்போர்ட்ல தான் ஆர்டிக்கல் எழுதுனேன். இப்பதான் புதுசு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா இதுல சேஞ்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் கொடுங்க. ஸோ சேஞ்சஸ் கிளிக் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைட்டில் டேக்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா ஆல்ட் டேக்ஸ். டைட்டில் கூட பிரச்சனையே கிடையாது. ஆல்ட் டேக்ஸ் ரொம்ப முக்கியம். ஆல்ட் டேக்ஸ் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண. ஆல்ட் டேக்ஸ் என்ன, நம்மளோட டைட்டில் தான். ஸ்மால், மீடியம், லார்ஜ். ஓகே, லார்ஜ் கொடுத்துட்றேன். லார்ஜ் கொடுத்துட்டு ஜஸ்ட் பாத்தீங்கன்னா அப்டேட் கொடுக்குறேன். ஸோ நான் எப்பயுமே வந்து மேக்ஸிமம் டைட்டில் யூஸ் பண்றோம் இல்லையோ, ஆல்ட் டேக் யூஸ் பண்ணும். ஆல்ட் டேக் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இமேஜஸ்க்கு. ஓகே, அடுத்த இமேஜஸ் எங்க கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே இதுக்கு கீழே கொடுத்துட்றேன். இந்த இடத்துல ஆர் யூ ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் ஒர்க்கிங் எ பார்ட் டைம் ஹோம் பேஸ்ட் ஜாப்ஸ். ஓகே, இந்த இடத்துல அடுத்த இமேஜஸ் கொடுக்கலாம். அப்லோட் கொடுத்து ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற போட்டோஸ், பிளாகர்ஸ், பை யூஆர்எல்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து போட்டோஸ் வந்து டைரக்டா வந்து அதுல தான் அப்லோட் பண்ண போறோம். சிஸ்டத்துல இருந்தா அதெல்லாம் நமக்கு தேவை. டைரக்டா வந்து அப்லோட் செக்ஷன்லேயே கொடுக்கலாம்.
அடுத்தது இந்த போட்டோஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இதுலயுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதோட டைட்டிலை சேஞ்ச் பண்றோம். ஐ மீன் அதோட நேம் சேஞ்ச் பண்றோம். யூசர் நேம் ஓகே, ஜஸ்ட் எஸ் கொடுத்துடலாம். போட்டோவோட நேமை சேஞ்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட ஆர்டிக்கல்ல போட்டோஸ் ஆட் பண்ணிட்டோம், இன்பவுண்ட் லிங்க் ஆட் கொடுத்துருக்கோம், அவுட்பவுண்ட் லிங்க் ஆட் கொடுத்துருக்கோம். ஓகே, அது இதுலயும் போயிட்டு ஆல்ட் டேக் டெஃபினட்டா கொடுக்கணும். ஓகே, ஆல்ட் டேக் ஜஸ்ட் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணி இதில் என்ன பண்ணலாம், கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்க. இன் இந்தியா ஓகே கொடுத்துடலாம். இதையுமே லார்ஜ் கொடுக்கலாம், கொடுத்துட்டு அப்டேட் கொடுக்கலாம். இப்போ ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ நம்மளோட இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லேபல் ஆட் கொடுத்துட்டோம். ஓகேவா, அடுத்தது பர்மல் லிங்க் ஆட் கொடுத்துருக்கோம். அடுத்தது பர்மல் லிங்க் வந்து என்ன பண்ணிருக்கோம், நம்மளோட டைட்டிலோட நேமை சூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்மளோட ஃபோக்கஸ் கீவேர்டும் கூட. அடுத்தது நம்ம சர்ச் டிஸ்கிரிப்ஷன், மீட்டா டிஸ்கிரிப்ஷன்னா என்ன, கூகுளில் தெரியுற இந்த பர்டிகுலர் பார்ட் தான் மீட்டா டிஸ்கிரிப்ஷன். அது வந்து 150 கேரக்டருக்கு மேல இருந்தா தெரியாது. இந்த மீட்டா டிஸ்கிரிப்ஷனை பார்த்து படிச்சு தான் நம்ம எல்லாரும் நம்மளோட போஸ்ட் ஐ மீன் சார் நம்மளோட ஆர்டிக்கலை கிளிக் பண்ணுவாங்க. இதுலயுமே நம்மளோட கீவேர்டு இருக்கணும். படிக்கிறவங்களுக்கு ரொம்ப பார்க்கணும், ஓப்பன் பண்ணி அந்த அளவு வந்து ஒரு அட்ராக்டிவா எழுதணும். ஓகே, இதையுமே நம்ம இப்போ வந்து ஆட் கொடுத்துட்டோம். ஓகே, அடுத்தது என்ன பண்றோம், போட்டோஸ் இமேஜஸ் சொன்னோம் இல்லையா, ஸோ அதுவும் பண்ணிட்டோம். அதுலயுமே ஆல்ட் டேக்ஸ் ஆட் கொடுத்துருக்கோம். அது இல்லாம நீங்க யூடியூப் வீடியோ ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணலாம். நீங்க ஒன்ஸ்க்கு ஐ மீன் நிறைய டைம் ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு நம்மளோட ஆர்டிகல் எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துருக்கிறேன். ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தோம்னா ஓகே, என்ன லோட் ஆகல அப்படின்னு நினைக்கிறேன். போட்டோஸ் கொடுத்துருக்கேன்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஸோ ஏன்னா மறுபடியும் நம்ம வியூ ஏற்கனவே வியூ கொடுத்தோம் இல்லையா, அந்த வியூ தான் இருக்கு. ஓகே, லோட் ஆயிடுச்சு. இப்போ டவுன் வந்து பார்க்கலாம் பாருங்க. ஸோ போட்டோஸ் ஃபுல்லாகவே ஷோ ஆகுது. இப்போ எப்படி இருக்கு பாருங்க ஆர்டிகல். போட்டோஸ் என்ன கொஞ்சம் பெருசாக கூட கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப சின்னதாக தான் தெரியுது. ஸோ மறுபடியும் நம்மளோட செக்ஷனுக்கு போகலாம். ஓகே, போட்டோஸ் கிளிக் பண்ணி சேஞ்சஸில் போகலாம். போயிட்டு எக்ஸ் லார்ஜ் அப்படின்னு கொடுத்துடலாம். அடுத்தது கீழே இருக்கிற போட்டாலுமே எக்ஸ் லார்ஜ் கொடுக்கலாம். போட்டோஸ் வந்து ஃப்ரீ போட்டோஸ்க்கு வந்து நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஐ மீன் ஃப்ரீ ஃபோட்டோஸ் வந்து எதில் ப்ரைவேட் பண்ணுறாங்க, ஹெச்டி குவாலிட்டியில், 4K குவாலிட்டி, இந்த மாதிரி குவாலிட்டியில் எதில் ப்ரைவேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜஸ்ட் சேவ் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே நம்மளோட வேலை முடிஞ்சு. ஓகே, நான் சொன்ன மாதிரி நீங்கள் எழுதுகிற ஆர்டிக்கலில் ஃபுல்லாகவே ஹெட்டிங் 1 தான் சூஸ் பண்ணணும். ஹெட்டிங் 2 நீங்கள் சூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஆர்டிக்கல் என்ன, இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஹோம் பேஸ்டு ஜாப்ஸ் இன் இந்தியா. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்ஸ் வித்தவுட், அதாவது ஹோம் பேஸ் இல்லாம வெளியில போய் நம்ம வேலை செய்யற பார்ட் டைம் ஜாப்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதோட கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்காக ஒரு 5 விஷயம் சொல்றீங்க. இப்போ வந்து நார்மலா இதுக்காக ஒரு 5 டாப் 5 கொடுத்துட்டீங்க. அடுத்து ஒரு டாப் 5 ஹோம்ல இல்லாம வெளியே போய் செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னா இதை கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன் கொடுங்க. இன்சர்ட் ஜம்ப் டு பிரேக். பிரேக் கொடுத்தீங்கன்னா பிரேக் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ பிரேக் பண்ணிட்டு இங்கேருந்து திரும்ப ஒரு 5 டைட்டில் எழுதுறீங்கன்னா இதுல எழுதுற ஐ மீன் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டாப் 5 கொடுக்குறீங்க, டாப் 5 மறுபடியும் ஆட் கொடுக்குறீங்கன்னா அதுலேருந்து திரும்ப ஹெட்டிங் 2 செலக்ட் பண்ணும். புரியுதுங்களா? ஹெட்டிங் 2 அதுக்கப்புறம் கொடுக்குற டைட்டில் எல்லாத்துலயுமே ஹெட்டிங் 2 செலக்ட் பண்ணும். இதுதான் வந்து இதுல எல்லா ஒரு விஷயம். அதனால தான் சொல்றேன், எல்லாரும் வந்து இதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டு ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4 அந்த மாதிரி போயிடாதீங்க. அது கிடையாது, அப்படி பண்ணக்கூடாது. ஓகே கைஸ், நம்மளோட ஒர்க்கு கிட்டத்தட்ட 90% ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆட் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆட்ல வந்து ஒரு பெரிய சீக்ரெட்டே இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி சர்ச் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டோம். டெஃபினட்டா நல்ல ஒரு டிஸ்கிரிப்ஷனை மேக் பண்ணி கொடுத்துட்டோம். லேபலும் கொடுத்துட்டோம். அடுத்து பர்மாலிங்கும் ஃபோக்கஸ் கீவேர்ட் என்டர் பண்ணிருக்கோம். இமேஜஸ் எல்லாமே பண்ணிட்டோம். ஒரு சிம்பிளா ஒரு மெத்தட் பார்த்தலாம். இது வந்து போல்ட் பண்றது, அடுத்து பார்த்தீங்கன்னா இட்டாலி கிராஸ் பண்றது, அண்டர்லைனு, ஹெட்டிங், ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், செகண்ட் ஹெட்டிங் எல்லாம் சூஸ் பண்றது, வேர்டு வந்து பெருசாக்குறது, சின்னதாக்குறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் டைப்பு, அது ஃபாண்டோட கலர், ஃபாண்ட் பேக்ரவுண்ட் கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட். ஏதாவது இப்போ பை மிஸ்டேக்ஸ் எல்லா வேர்டுமே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேஜ் எதுவும் பண்ணாம இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் பேக்ல வந்துடும். ரைட் அண்ட் லெஃப்ட் ஸோ ஃபுல்லாக எடுத்துக்கிது. இது வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபுல்லாக பண்றது. இது வந்து புல்லட் பாயிண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். இது ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்கறது, இமேஜஸ், வீடியோஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் பண்றது, ஜம்ப் டு பிரேக். இப்போ நான் சொன்ன மாதிரி ஹெட்டிங் 1ல நீங்க முடிச்சுட்டு ஹெட்டிங் 2 வேற ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பிரேக் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து டேபிள் இன்சர்ட் பண்றது. டேபிள் வந்து நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அதுதான் டேபிள்னு சொல்லுவாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட சொல்லிருக்கேன். ஸோ இந்த டேபிள் வந்து எப்படி இன்சர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி வீடியோ ஐபட்ல கொடுக்குறேன். இது வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்டுக்கும் ஒரு 2 லைனுக்கு உள்ள கேப்ஸ், 2 லைன் இருக்குன்னா 2 லைனுக்கு உள்ள கேப்ஸ். இதை வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுங்க. 1.5 வைங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம்.
உங்களோட தீம்ஸ் பொறுத்து இது கூட ஓகே பாருங்க. வேர்டு 2 வேர்டுக்கும் டச் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா 2 லைனுக்கும் சொல்றேன், அதுக்கான டிஸ்டன்ஸ் கொடுங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் கொடுக்குறது, இதுல ஒன்றும் அதிகமாக வந்து பேராகிராஃப் ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபுல்லாக பண்ணுறது சின்ன சின்ன டூல்ஸ் தான். இதுல முக்கியமானது என்னன்னா இந்த பார்த்தீங்கன்னா கியூ டேக்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் அஸ் கோட் ஃபார்மேட் கொடுக்குறது. நீங்க ஏதாவது கோடு வந்து ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எனிவேஸ் இப்போ வந்து நம்ம ஆட் செக்ஷனுக்கு போவோம். இப்போ ஆட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஃபுல்லா வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆட் இருக்கு. இதுல ஃபுல்லா லிங்க் ஆடை பத்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். ஏன்னா ஆடுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்கு, அதை பத்தி பார்க்கலாம். லிங்க் ஆட்ல அதிகமா வந்து ரெவன்யூ வரும். ரெவன்யூ அதிகமா ஏர்ன் பண்ணி கொடுக்கறது லிங்க் ஆட் தான். இப்போ லிங்க் ஆட் பேசணும்னா இதான் லிங்க் ஆடு. உங்களோட அதாவது அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க போனீங்கன்னா ஆட் செக்ஷன்ஸ்ல நிறைய ஆட் இருக்கும். டிஸ்பிளே ஆட் வந்து நம்ம ஹோம் பேஜ்ல டிஸ்பிளே ஆகிறது. இன்ஃபீட் ஆட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹோம் பேஜ்ல ஒரு 2 3 4 ஆர்டிகல் இருக்குன்னா அந்த ஆர்டிகலுக்கு சென்டர்ல, உதாரணத்துக்கு இப்போ வெயிட் பண்ணுங்க, என்னோட வெப்சைட் ஓப்பன் பண்றேன். ஓகே, வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஆட் என்ன, ஸோ மேல டிஸ்பிளே ஆகிறது டிஸ்பிளே ஆட், இது டிஸ்பிளே ஆட், இதுவும் வந்து டிஸ்பிளே ஆட்னு வச்சுக்கலாம். பட் இன்ஃபீட் ஆட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபீட் ஆட்னா நல்லா பாருங்க, இது ஒரு ஆர்டிகல், இது ஒரு ஆர்டிகல், பட் இது ஒரு ஆர்டிகல், 4 ஆர்டிகல் வந்துச்சுன்னா 3 ஆர்டிகல் 4 ஆர்டிகல் ஓகே நம்ம மென்ஷன் பண்ற மாதிரி கீழே பாருங்க ஒரு ஆட். ஸோ இது வந்து அதுக்கு கீழே எல்லாமே வந்து ஆர்டிகல், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதே ஒரு ஆட் டிஸ்பிளே ஆகும் பாருங்க. இது வந்து இன்ஃபீட் ஆட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா இது ஆர்டிகலுக்கும் இடையில வருது. இது இன்னும் ஆர்டிகல் ஆட்னா அதே மாதிரி இன்ஃபீட் ஆட் மாதிரியே வந்து ஃபுல் டிஸ்பிளே ஆகிற ஆட் வந்து ஆர்டிகலுக்கும், நம்ம ஆர்டிகல் பெரிய ஆர்டிகல்னா அதில் எழுதுற மாதிரி. இது வந்து லிங்க் ஆட் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லிங்க் ஆட் பத்தி அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை. லிங்க் ஆட் என்னன்னா இதுதான் லிங்க் ஆட். இதே பாருங்க, ஓகே இதுதான் லிங்க் ஆட். இது வந்து இப்போ புதுசா இருக்கிறவங்களுக்கு மேபி ஐ மீன் ஒரு வருஷம் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்ரூவல் வாங்கின எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. பட் இப்போ நான் நிறைய ஆட் யூனிட் கிரியேட் பண்ணிட்டேன். ஆட் யூனிட் வந்து கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ லிங்க் ஆட் நீங்க மேக் பண்றீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் லிங்க் ஆட் உங்களுக்கு கிடைக்கலன்னா டெஃபினட்டா ஃபீட்பேக் கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஹொரிஜென்டல். ஸோ இது சூஸ் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு நான் சூஸ் பண்ணிக்கலாம். யூனிட்டோட நேம் நீங்க என்ன வேணா கொடுக்கலாம், ஆட்ஸ் நியூ என்ன வேணா கொடுக்கலாம்னு வைங்களேன். உங்களோட நேம் கூட கொடுக்கலாம், அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. ரெஸ்பான்சிவே இருக்கட்டும், இந்த இடத்த சூஸ் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர் வந்து நான் மேபி மோஸ்ட்லி பிளாக் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னு வந்து பாருங்க, பிளாக்கு பின்னாடி ஒரு சின்ன சீக்ரெட் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டோட தீம்ஸ் என்ன கலர் அது மென்ஷன் பண்ணும். இப்போ இது வந்து பாருங்க ஃபுல்லாவே டெக்ஸ்ட் கலர் மாதிரி இருக்கு பாருங்க. அதனால வந்து கிளிக்கபிள் அதிகமாகும். மெயினா லிங்க்ஸ் ஆட்ல டெக்ஸ்டோட கலர் வந்து பிளாக் சூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டே இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஒயிட் இருக்கிறது தான் பெட்டர். அடுத்தது கிரேட் கோடு கொடுத்தீங்கன்னா ஆட் கிரேட் ஆகிடும். பட் நான் வந்து ஆட் ஏற்கனவே மேக் பண்ணிட்டேன். எனிவேஸ் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். கலர்ஸ் வந்து பேக்ரவுண்ட்ல ஒயிட்டும் பிளாக் மட்டுமே வச்சு சூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். நான் சூஸ் பண்ணது இதுதான். ஓகே, இதை வந்து ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்து கோடை வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி கோட் ஸ்னிப்பெட். ஓகே, காப்பி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டுக்கு போகலாம். ஐ மீன் நம்மளோட ஆர்டிகல் எழுதுன அந்த இடத்துக்கு. இப்போ எந்தெந்த இடத்துல நான் கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெயினா வந்து அதிகமாக ஆட் வந்து நான் ஃப்ரண்ட் பேஜ்ல கொடுக்கறது கிடையாது. ஃப்ரண்ட் பேஜ்ல சின்ன ஆர்டிகல்ல ஆடே கொடுக்க மாட்டேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட்ல ஏற்கனவே நம்ம ஹோம் பேஜ்ல வந்து ஆட் ஷோ ஆகும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க வேண்டாம். நான் கொடுக்கல, பட் உங்களோட ஒப்பீனியன் உங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லல. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்றோம், 5 மென்ஷன் பண்றோம். 5க்கும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இபுக் சேலிங் ஆன்லைன், இதுல இந்த இடத்துல ஒரு லிங்க் ஆடும். அடுத்தது ஒன்னுக்கும் கீழே கரெக்டா 5 டாபிக்கும் கீழே கொடுக்க போறேன். இந்த இடத்துல ஆட் ஃபிக்ஸ் பண்ண போறோமோ அந்த அதுக்கு மேல இருக்கிற வேடையோ இல்ல கீழே இருக்கிற வேடையோ அதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் செலக்ட் பண்ண வேடை நல்லா பாத்துக்கங்க. யூஸ் வெப்சைட் லைக் அமேசான் கிண்டல், இன்ஸ்டா மோஜோ டு சேல் புக்ஸ் யூ ரைட். ஓகேவா? இப்போ இதுல நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கிறேன். இந்த லிங்க்குமே வந்து அங்க டிஸ்பிளே ஆகும். அதுக்கு இன்ஸ்டா மோஜோக்கான லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதை நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். லிங்க் உள்ள இடத்த நம்ம செலக்ட் பண்ணா இதை செலக்ட் பண்ணிட்டு இதுல இதுதான் ஒரு சின்ன விஷயம். இப்போ நம்ம ஓகே HTML கோடுக்கு நம்ம வந்து இதை கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஃபுல்லா வியூஸ்ல. இப்போ இதை நம்ம வந்து பார்க்கணும் இபுக் சேலிங்ஸ் எங்க இருக்கு. நம்ம செலக்ட் பண்ண இபுக் சேலிங்ஸ் இருக்கு பாருங்க. ஓகேவா? இபுக் சேலிங் இங்க இருக்கு. அப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ண யூஸ் வெப்சைட் லைக் அமேசான் கிண்டல் அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா? அதை ஜஸ்ட் நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் தேடுற மாதிரி இருக்கும், கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். எனிவேஸ் கொஞ்சம் ஸ்க்ரோல் கொடுத்து கீழே வரலாம், எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் நான் வந்து உங்க முன்னாடி வந்து பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இருக்கிற 5மே நான் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ இபுக் சேலிங் டே ஒரு இடத்துல இருக்கு ஆன்லைன். இது வந்து ஐ திங்க் இந்த இபுக் சேலிங் வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த அண்டர் பண்ணியிருந்தேன் இல்லையா, 1 2 3 நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன், அதுவா கூட இருக்கலாம். எனிவேஸ் அப்போ இன்னும் கீழே கூட இருக்கும், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது இருக்கு பாருங்க, இபுக் சேலிங். ஸோ இது அடுத்தது நம்ம வந்து செலக்ட் பண்ண வேர்ட் தான் இப்போ கீழே வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
யூஸ் வெப்சைட் லைக் அமேசான் கிண்டல் அந்த அடுத்து வந்து இன்ஸ்டாமோஜோ அந்த இடத்துல வந்து நம்ம லிங்க் கொடுத்துருந்தோம். ஓகே, இதில் பார்க்கலாம். ஓகே, இதே இருக்கு பாருங்க, இன்ஸ்டாமோஜோ இதே இருக்கு. இன்ஸ்டாமோஜோக்கு எங்காண்ட பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாமோஜோட லிங்க் கொடுத்துருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, ஏன்னா நம்ம வந்து பை சான்ஸ் நம்ம வந்து லிங்க் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ற வேர்டுக்கு முன்னாடி இல்லை பேக்லயோ ஃப்ரண்ட்லயோ எதுலையாவது நம்ம வந்து அவுட்பவுண்ட் லிங்கோ இன்பவுண்ட் லிங்கோ கொடுத்தா அந்த லிங்க் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே பாருங்க, இதுலேருந்து யூஸ் வெப்சைட் லைக் அமேசான் இன்ஸ்டாமோஜோ உங்களோட புக்கை வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அதில் சொல்லியிருக்கேன். ஓகே, இது ஃபுல்லாகவே இருக்குது. இது வரைக்கும் வந்துட்டு இது வரைக்கும் முடியுது. இந்த இடத்துல ஜஸ்ட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்மளோட கோடை, நம்ம காப்பி பண்ண கோடை ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஓகே, சிம்பிள் விஷயம் தான். இப்போதைக்கு நான் ஒரு கோடு பேஸ்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே இதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், எல்லா இடத்துலையும் கோடு வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட வியூ பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆடோட கோடு. ஸோ நல்லா தெரியும் பாருங்க, இது வரைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது செகண்டு, அடுத்த போஸ்ட்டை அதாவது நம்ம தெரிஞ்சு தேடி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. கரெக்டான இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். மாற்றி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேர்டுக்கும் நீங்கள் எழுதின லெட்டர்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் நடுவில் ஆட் வந்துடும். அதனால் வந்து பிரச்சனை வரும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப டவுன் ஆகும். அதனால் ஸோ எனிவேஸ் அடுத்த ஆட் ஃபிக்ஸ் பண்ணிருங்க பாருங்க. இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே ஆட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே ஒரு ஆட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே மொத்தம் 5 டாபிக் கொடுத்துருக்கேன். 5 ஆடுமே ஃபுல்லாக லிங்க் ஆட் தான். எனிவேஸ் ஃபுல்லாக வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டை வந்து பப்ளிஷ் கொடுக்கலாம். பப்ளிஷ் கொடுத்துட்டு போஸ்ட்டை வியூ பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் நான் வந்து இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு பப்ளிஷ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நான் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணுறேங்க பாருங்க, இது எல்லாமே கொஞ்சம் மேலே கீழே மென்ஷன் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். இதை ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் கொடுத்துட்டு ஆட் எந்த மாதிரி ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரீசன் என்னன்னா, உங்க முன்னாடியே பப்ளிஷ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான இந்த ஆர்டிகலுக்கான லிங்க்குமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க போயிட்டு ஒன்ஸ் வந்து பாருங்க. ஏன்னா இந்த ஃபோக்கஸ் கீவேர்டை வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன், எந்தெந்த பிளேஸ்ல எப்படி இல்ல நான் ஃபோக்கஸ் கீவேர்டு இதை வந்து கொடுத்துருக்கேன், ரிலேட்டட் கீவேர்ட்ஸ்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி மறக்காம பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எனிவேஸ் ஃபர்ஸ்ட் இந்த போஸ்ட்டை பப்ளிஷ் கொடுக்கலாம். ஓகே, போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் இந்த போஸ்ட் வந்து இப்போ வியூ பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் டிஸ்பிளே ஆகிறதுக்கு, உடனே டிஸ்பிளே ஆகாது. இப்போ இது ஃப்ரெஷ்ஷான போஸ்ட்டு. ஓகே, எப்படி இருக்கு பாருங்க போஸ்ட்டு. ஓகே, நான் கலர் சேஞ்ச் பண்ணேன் இல்லையா, அதெல்லாம் திரும்ப ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் நம்ம போய் திருத்திக்கலாம். ஓகே, இதுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் அதிகமாக இருக்கு, இந்த ஸ்பேஸை வந்து குறைக்கலாம். இந்த இடத்துல தான் ஆட் வந்து பேஸ்ட் பண்ணேன். இந்த இடத்துலையும் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ஸ்பேஸை வந்து குறைக்கணும். ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து பேஸ்ட் பண்ண எந்த ஒரு கோடுமே வந்து டிஸ்பிளே ஆகலை. எனக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பேஜில் ஆட்டோமேட்டிக்காக தீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லே அவுட்டில் ஃபிக்ஸ் பண்ண எல்லா ஆடும் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஐ திங்க் 1 or 2 minutes எடுத்துக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் நான் வந்து வீடியோவை பாஸ் பண்ணிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், 5 minutes ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட பேஜை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி டிஸ்பிளே ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கிளிக் பண்ண உடனே டாப்பில் ரைட் சைடில் எல்லாத்துலேயும் வந்து ஆட் ஷோ ஆகுது. பட் இது நமக்கு முக்கியம் இல்லை, நம்ம ஃபிக்ஸ் பண்ண லிங்க் ஆட் ஷோ ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். நம்ம ஃபிக்ஸ் பண்ண பிளேஸ் நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோம், இன்னும் ஷோ ஆகலை, இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ ஓகே, இங்கே ஷோ ஆகுது பாருங்க. ஸோ சாரி, நம்ம இங்கே தான் ஃபர்ஸ்ட்டில் தான் ப்ளே பண்ணல, நான் தான் தப்பாக சொல்கிறேன். ஓகே, நான் சொன்ன மாதிரி ப்ளே ஆகுது பாருங்க. ஸோ என்ன மாதிரி தெரியுது பாருங்க, டிஸ்பிளே ஆகுது பாருங்க. பார்ட் டைம் ஜாப்ஸ் இன் மை ஏரியா. அடுத்து பாருங்க, ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்ஸ் ஃப்ரம் ஹோம். இப்போ எப்படி தெரியுது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபுல்லாக பிளாக் கலரில் தெரியுது, பேக்ரவுண்டு ஒயிட் தெரியுது. ஸோ மேபி இதில் வந்து கிளிக்கு வந்து சான்ஸ் அதிகம். ஸோ அது வந்து யாட் மாதிரியே இல்லை, நம்ம எழுதின வந்து டெக்ஸ்ட் மாதிரியே இருக்கு. இதுக்கு தான் வந்து லிங்க் சைடில் வந்து அதிகமாக ஏர்னிங் ஆகும் அப்படின்னு சொல்றது. இப்போ இது எல்லாமே பாருங்க, நம்ம எழுதின ஆர்டிக்கலுக்கு ரிலேட்டடாகவே டிஸ்பிளே ஆகுது. அடுத்து செகண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணது இந்த இடத்துல பாருங்க, பார்ட் டைம் ஜாப்ஸ் இன் மை ஏரியா, ஏர்ன் மணி எவ்ரி டேஸ்.
ஐ நீடு ஜாப் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்ஸ் ஃப்ரம் ஹோம், இது எல்லாமே வந்து ஆட்ஸ். ஓகே, இப்போ வந்து இதில் கிளிக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம எல்லா போஸ்ட்லையுமே வந்து கொடுத்துருந்தோம். ஓகே, எல்லா இடத்துலையுமே ஷோ ஆகுது பாருங்க. ஓகே, இங்கேயும் ஷோ ஆகுது. ஸோ எனிவேஸ் ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் தான். ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த போஸ்ட்டுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன், டெஃபினட்டாக போயிட்டு ஒன்ஸ் பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.